வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. மன்னாரில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் கோபுரத்தின் பாறையுதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனத்தை மன்னார் தீவுக்குள் நுழைய விடாமல் பொதுமக்கள் வழிமறித்து போராட்டம் நடத்தியமையை அடுத்து அங்கு ஏற்பட்ட பதற்ற நிலைக்கு நேற்று காலை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இணக்கமான தீர்வு காணப்பட்டுள்ளது. அதன்படி காற்றாலை உதிரி பாகங்களுடன் பெற வேண்டிய இன்னும் 70 வாகனங்களின் அணியில் இந்த 5 வாகனங்களை மாத்திரம் தீவுக்குள் அனுமதிக்கவும், அதில் எடுத்து வரப்பட்ட பொருட்களை இறக்கி வைத்துவிட்டு வாகனங்கள் திரும்பவும் எடுத்து வரப்பட்ட பொருட்களை கொண்டு காற்றாலை கட்டுமான பணி இப்போதைக்கு முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதும் நீதிமன்றத்தில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் அளவுக்கு மீறிய இராணுவ பிரசன்னத்தை ஆட்சேபித்தும் முத்தியன்கட்ட குளத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவ அடாவடித்தனத்தில் உயிரிழந்தமையை கண்டித்தும் இலங்கை தமிழரசு கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள ஹர்த்தால் எதிர்வரும் 15ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெறாது என்றும் அடுத்த திங்கட்கிழமை 18ஆம் திகதியே நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மடு தேவாலய உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்தில் எடுத்து இந்த முடிவு மேற்கொண்டிருப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசு சேவைக்கு 62,000 பேரை இணைக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ඔබ දිස්ත්‍රික් වලට ගිහලා ඔබගේ දිස්ත්‍රික්කේ දේශපාලන නායකත්වයන් හෝ අනිත් ආයතනවල නායකත්වයන් හෙබවීමේදී யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரவன்புலவு அழகுவழி பகுதியில் பெருமளவான கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 284 கிலோ 500 கிராம் எடையுடைய 7 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான கஞ்சா பொதிகளும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரும் குருநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் யாழ் மாவட்டத்தில் பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் எனவும் அரசியல் செயற்பாடில் ஈடுபடுவதுடன் சமூக செயற்பாடில் ஈடுபடுவதாகவும் தன்னை போலியாக அடையாளப்படுத்தி வந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் வாக்குமூலங்களை வழங்குவதை தவிர்ப்பதன் மூலம் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்துள்ளது. அதனை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சார்ந்த முதுங்கொடுவ துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. மீகொட ஆட்டிக்கல வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம நபர்களால் அவர் சுடப்பட்டுள்ளார் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மீகொட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்வி அமைச்சின் செயலாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட 139 வாகனங்கள் அமைச்சின் வசம் இல்லை என்று கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2025 மே மாதத்தில் வெளியிடப்பட்ட 2024 கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் சில கண்டறிதல்களை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் கல்வி அமைச்சின் செயலாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட 139 வாகனங்கள் அமைச்சின் வசம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கு மற்றும் சப்ரஹோவோ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மன்னாரில் இருந்து பெண்ணொருவர் நேற்று அதிகாலை கடல் வழியாக படகு மூலம் சென்று தரையிறங்கி தமிழகத்தின் அரிசல் முனையில் தஞ்சமடைந்துள்ளார். மன்னார் மாவட்டம் தலைமன்னார் கிராமத்தில் இருந்து நேற்று அதிகாலை 1 மணி அளவில் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அரிசல் முனையை குறித்த பெண் சென்றடைந்துள்ளார். அவர் தற்போது மண்டபம் மெட்டைன் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.